ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் 10th ஸ்டாண்டர்டுக்குரிய தமிழ் பாடம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இவருடைய ஃபஸ்ட்டு பார்ட் ஆல்ரெடி வீடியோ பார்க்குறவங்க பார்த்துவாங்க, பார்க்காதவங்க பார்த்துவாங்க. ஏன்னா அதில் கண்டினியூஷன் தான் இந்த பார்ட். ஓகேவா? 10th ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம ஃப்ரெண்டு லெசன் பார்த்துருப்போம். அதில் 3rd லெசன் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இரட்டிட மொய்தல். இரட்டிட மொய்தல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேடை அணின்னு சொல்லுவாங்க. ஸ்லேடை அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இவரை பற்றி நம்முடைய பாட்டு பார்க்கறதுக்கு முன்னால் நம்முடைய நூல்வழி பார்ப்போம். புலவர் பலரின் பாடல் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு என்ற நூலிருந்து இந்த பாடலை எடுத்திருக்காங்க. இந்த பாடலை இருந்து தமிழகனார். ஓகேவா? இவருடைய பற்றி நம்ம சொல்லும்போது தமிழகனார் அப்படின்றது இவருடைய புனைப்பெயர். இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம். இவர் இலக்கணம் புலமையும் இரண்டுமே இளம் வயசுலேயே சின்ன வயசுலேயே செய்யுள் இயற்றக்கூடிய ஆற்றலும் பெற்றிருப்பார். இவர்கிட்ட 12 நூல்கள் சிற்றிலக்கிய நூல்கள் எழுதியிருப்பார். 12 சிற்றிலக்கிய நூல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம தமிழகனார் பற்றி நம்ம சொல்லும்போது இவரை பெற்றோர்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். புக்கில் இல்லை, பட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. தமிழகனாருடைய பெற்றோர்கள் பெயர் வேலு, வள்ளியம்மை. இதுதான் இவருடைய பெற்றோருடைய பேர். அடுத்து இவருடைய பிறந்த ஊர் தூத்துக்குடி. இது ஒரு பிறந்த ஊர். ஓகேவா? 1929 பிறந்து 2015 மறைந்தார். ஓகேவா? 2015 சென்னையில் இவர் மறைந்தது. சென்னையில் இருந்துட்டார். தூத்துக்குடியில் பிறந்து சென்னையில் மறைந்தவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவரை பற்றி சொல்லும்போது இரத்தினமொழிலாம் என்னென்னா பொதுவாக மேடை பேச்சில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? தனிப்பால் டேட்டில் கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் பாருங்கள். சில எக்ஸ்ட்ரா இன்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? துள்படுனா கற்படு தருதல், மேவலால் பொருண்டுடால் பெருதலாலும். ஓகேவா? வேறு எந்த கான்செப்ட் முக்கியமான அந்த அந்த வரிகளை கொடுத்து கேட்பாங்க. அதாவது இந்த வரி கொடுத்து அந்த அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதோட பொருள் என்ன அந்த மாதிரி கேட்குற வாய்ப்பு இருக்குது. இதுதான் தமிழுக்கும் கலக்கு டிஃப்ரென்ஸை ஏற்றமே ஒரு ஸ்லேடை அணி சொல்கிறோம். அதாவது ஒரு சொல்லோ சொற்றோட 2 பொருள்பட வரண்டா அது ஸ்லேடை அணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? முத்தாமை என்று இசை நாடகம். அதே கடலுக்கு முட்டினை அவிழ்ந்து இருத்தல் முத்தாமை சொல்கிறோம். ஓகேவா? இது போல் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு உரைநடையின் நலன்கள். எழில் முதல்வனுடைய இது நிறைய வரிகள் முக்கியமான வரிகளாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எழில் முதல்வன் பற்றி நம்ம சொல்லும்போது இவருடைய இயற்பெயர் என்னன்னா மா ராமலிங்கம். என்பது இவருடைய இயற்பெயர். அதிலே சொல்லிப்பாங்க பாருங்கள், மா ராமலிங்கம் என்கின்ற எழில் முதல்வன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவர் பிறந்த இடம் நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தகட்டூர். நாகை மாவட்டம். ஓகேவா? நாகை மாவட்டத்தில் தகட்டூர் அப்படின்ற இடம். இவருடைய பிறந்த ஆண்டு 1930. இவர் இவருடைய பிறந்த ஆண்டு அக்டோபர் 5.
அக்டோபர் 5 இவர் பிறந்தார். ஓகேவா? எல்லாம் சைட் பை சைடு நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவரை பற்றி நம்ம சொல்லணும்னா, இவருடைய பெற்றோர்கள் பெயர் தெரிஞ்சுக்கணும். இவருடைய பெற்றோர்கள் பெயர் வந்து வ. மாணிக்கம், அம்மா பேர் மா. ராமாமிர்த அம்மையார். அம்மையார். ஓகேவா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேயே, அதாவது மாநில கல்லூரியிலேயே வந்து மாநில கல்லூரியில் யூஜி பிஜி ரெண்டுமே அங்கே முடிச்சிருப்பார். ஓகேவா? 1975 முனைவர் பட்டம் சென்னை யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சென்னை யூனிவர்சிட்டியில் முனைவர் பட்டம் வாங்கியிருப்பார். முனைவர் பட்டம். ஓகேவா? சென்னை பல்கலைக்கழகத்தில் வாங்கியிருப்பார். அதுபோல் இவருடைய கல்லூரி வாழ்க்கையுடைய பார்த்தீங்கன்னா 1964 to 1774 வரைக்கும் இருக்கும். சரி, 1974 வரைக்கும் ஒரு கல்லூரி வாழ்க்கை வந்து கல்லூரி பேராசிரியர் இருப்பார். ஓகேவா? அது தவிர இவர் ஹெச்ஓடியாக இருந்திருக்கார் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில். அதே போல் குடந்தை நெக்ஸ்ட்டு இவர் வந்து ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, இந்த ரெண்டுத்துலேயுமே தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக இருந்திருக்காரு. மரபு கவிதை புதுகை நிறைய இதில் எழுதியிருப்பார். ஓகேவா? இவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாருமாகி நின்றாய் இந்த நூலை இவர் எழுதியிருப்பார். இவர் புதிய உரைநடை இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கார். ஓகேவா? சாகித்ய அகாடமி வாங்கப்பட்ட நூல் புதிய உரைநடை. அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபஸ்ட்டு கவிதை தொகுப்பு எப்போ வெளியிட்டார் பார்த்தீங்கன்னா 1965 ஃபஸ்ட்டு கவிதையை வெளியிட்டிருப்பார். ஓகேவா? அது மட்டும் இல்லை 1964 துணை விரிவுரையாளர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கோவை யூனிவர்சிட்டியில் கோவையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இவரோட இது வரைக்கும். நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்குள்ளே போயிடலாம். ஏன் லெசன் உள்ளே போகிறோம் அப்படின்னா, இல்லை நிறைய டேட்டாஸ் வந்து உள்ளே இருக்குது, அதனால தான் உள்ளே போட சொல்கிறேன். ஓகேவா? அதாவது நிறைய மேற்கோள் காட்டுறதுக்காக நிறைய இது வந்து சொல்லியிருப்பாங்க பாருங்கள். நமக்கு தேவையான கான்செப்ட் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும், பட் நமக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, உங்கள் கருத்து பாடல் எல்லாமே பிற்கால சங்கப்பால் தொகுத்து வைச்சிருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு தெரியுமா பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் என்ற பெயரில் முதல் தமிழ் கணினி 1983 1983 செப்டம்பரில் TCM என்ற டேட்டா ப்ரொடெக்ட்ஸ் அப்படின்ற கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியில் உருவாக்கப்பட்டு சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு தமிழ் மொழியில் தான் டேட்டாஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே போல் தேவையான தகவல்களை வெளியீடாக கூட அவுட்கம்மிங்காக கூட கம்ப்யூட்டரில் பெற முடியுது சொல்கிறாங்க. அது சென்னையில் தேனாம்பேட்டை என்ற ஊரில் இருக்கக்கூடிய புள்ளி விவர துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்திற்கும் கோப்புகளையும் செய்தி பரிமாற்றிக்கொண்ட முதல் நேர்வழி டேரெக்டாக கம்ப்யூட்டர்னு திருவள்ளுவர் தான். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் இது. இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா லைன்ஸாக முக்கியம்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த லைன்ஸ் திருப்புறக்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்ற இயற்கை படித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கணமாய்கள்
அப்படின்ற என்ற வரி எந்த இருக்குன்னு பண்ணால் குறிஞ்சி மலர் புக்கில் இருக்குது. ஆசிரியர் நான் பார்த்தசாரதி. ரொம்ப முக்கியமானது. இந்த லைன்ஸ் கொடுத்து எந்த புக்கு எந்த வரி எங்கே இருக்குது யார் இருந்துன்னு கேட்பாங்க. ஸோ மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து அதாவது உங்களுக்கு 1000 வருஷத்துக்கு அப்புறமா தண்டி அப்படின்றவர் உருவத்தை பற்றி ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவிட்டு ஒன்றென மாற்றின் அது உருவகமாகும் என்று எழுதியிருக்கார். முக்கியமான ஒரு வரி. ஓகேவா? முக்கியமான வரிலாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். அறிஞர் அண்ணாவுடைய உரைநடையில் விட்டுறாங்க பாருங்கள். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்துவிட்டது, உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று சொல்லி இவருடைய நம்மளுடைய காலத்தை சேர்ந்த அறிஞர் அண்ணா அவர்களுடைய உரைநடையை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த கற்பனையெல்லாம் பார்த்த பிறகு லாஸ்ட்டாக இந்த அணி சொல்கிற மாதிரி ஓம உறுப்பு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு ஓமை அணி சொல்கிறோம். அதான் மெட்டாஃபர். இங்கிலீஷில் மெட்டாஃபர் சொல்கிறோம். ஆஸ் லைக் இன்டேரக்டாக வந்தால் அது மெட்டாஃபர், டேரக்டாக வந்தால் சிமிலி, அதை ஓமை அணி சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த திருக்குறள் சொல்கிறாங்க பாருங்கள். புறந்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். இல்லை ஓம உறுப்பு இல்லை, இதை நம்ம உரைநடையில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது எடுத்துக்காட்டு ஓமையணி உரைநடையில் யூஸ் பண்ணுறப்போ இணை ஒப்பு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு ஓமையணியை உரைநடையில் யூஸ் பண்ணால் அது இணை ஒப்பு அனாலஜி சொல்கிறோம். ஓகேவா? முக்கியமானது நோட் பண்ணிக்கங்க. அடுத்து இன்னொரு வரி கொடுத்து யாருன்னா மழையும் புயலும் என்ற புக்கிலேருந்து ராமசாமி அவருடைய வரி. ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள், ஊர்கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காட்டியிருப்பவர்களின் காரியம் கைகூடாது, புரோகிதர்களுக்காக அமாவாசை காட்டியிருப்பது என்று எழுத்தாளர் ராமசாமி அவர்கள் அவருடைய நூலான மழையும் புயலும் என்ற புக்கில் இந்த நாவல் நூலில் எழுதியிருக்கார். ஓகேவா? அதேபோல் அக்னியை புயத்தினையை பற்றி சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்களை சொல்லு போலவும் கேட்கிற போலவும் சொல்லியாங்க அமையும் அப்படின்னு தொல்காப்பியத்தில் இருக்குது. ஓகேவா? உயிரில்லாத பொருளை கூட உயிர் இருக்கிற மாதிரியும் உணர்வு இல்லாத பொருளை உணர்வுடைய கற்பனை செஞ்சு பாடியிருப்பார். இது தமிழில் நாங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இலக்கணை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம் சொல்கிறாங்க பாருங்கள். சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன், ஆள் என் விழுதைப்பார், இந்த அரசுக்கு இது உண்டோ, அந்த அரசுக்கு இது உண்டோ என்னும் அரசு கண்ணீர்ப்படும், யான் வீடின்றி வானுட ஓங்கி நிற்கிறேன், எங்கள் மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் என்று வேம்பு என் இயல் நலன் செய்யும், என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும், அத்தீன் ஆகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்கமோ, சிந்தனையில் அவைகளின் நுட்பங்களை விளக்கும், மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இளர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றுமுற்றும் பார்ப்பேன், மனம் அமைதி செய்யும். இந்த வரி யாருடைய வரினா தமிழ் தென்றலுடைய திரு கல்யாண சுந்தரனுடைய வரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வரி கொடுத்துறாங்க பாருங்க. தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்படியாம், அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், குறவும் முல்லையும் நறுமணம் கமிழும், கோலங்காமாயில் தோகை விரிந்தாடும். இந்த மாதிரி வரி குறித்து யாருன்னா ராபே சேதுப்பிள்ளை அவர்களுடைய தமிழ் இன்பம் என்ற நூலில் இந்த வரி இருக்குது. ஓகேவா? அதே போல் சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்கிறாங்கள, அந்த உரைநடை யூஸ் பண்ணி அந்த சொற்களை அளவாக யூஸ் பண்ணி உரைநடையை அழகு செஞ்ச வரதாசா மூவா. தமிழ் பற்று அப்படின்ற புக்கில் காம்போஸ் கட்டுரை நூலில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள் பல வேண்டும், அரிசி காய் கனி உழவு வேண்டும், உடை வீடு உழவு வேண்டும், காசும் காகித நோட்டும் வேண்டும், இன்னும் பல வேண்டும், இவற்றையாலும் அறிவும் வேண்டும். அதை வேண்டும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான வரிலாம்.
அதே முரண்பாடு மெய்மை பேரடாக்ஸ். அதாவது படிப்பிலக்கு முரண்படுவை போல இருக்கும், உண்மையிலே முரண்படாத மெய்மைகளை சொல்வதுண்டு. படிக்கிறவங்களுக்கு அது ஒரு மிஸ்டேக் மாதிரி இருக்கும், ஆனால் அது உண்மையிலே எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் சொல்கிறது தான் முரண்பாடு மெய்மை. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டும். அழகாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது மாதிரி ஒவ்வொரு வரியும் கொடுத்து அதை சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த வரி யாருடைய வரி அப்படின்னு கேட்பாங்க, நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா. அடுத்து நம்ம இலக்கண பகுதி பார்ப்போம். இலக்கண பகுதி நெக்ஸ்ட்டு பார்ட்டாக நம்ம பார்ப்போம். ஓகேவா. எழுத்து சொல் அதை பார்க்கணுன்னா ஃபஸ்ட் இலக்கணம்னா என்ன தெரிஞ்சுக்கணும், அளபெரினா என்ன தெரிஞ்சுக்கணும், நிறைய டீட்டெயிலாக அதை பார்க்கணும். ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் அந்த இலக்கண பார்ட் நம்ம எடுக்கலாம். ஓகேவா. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா.